கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று இந்த இடத்திலே விவிலியம் என்று சொல்லப்படுகின்ற பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள சங்கீதத்தை பற்றிய முழுமையான விளக்கங்களை, அதை எழுதப்பட்ட விதங்களை பற்றிய ஒரு ஆய்வுரை கண்ணோட்டத்தை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். இதை எழுதியவர் தாவீதும் இன்னும் சிலர். இது எழுதப்பட்ட இடம் முழுமையாக எதுவும் தீர்மானிக்கப்படவில்லை. எழுதி முடிக்கப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் 460 ஆண்டுகள். சங்கீத புத்தகம் பூர்வ காலங்களில் தேவ ஆவியால் ஏவப்பட்டு ஆண்டவரின் உண்மையான வணக்கத்துக்குரிய பாட்டு புத்தகமாகும். இது 150 பரிசுத்த பாடல்களின் சங்கீதங்களின் ஒரு தொகுப்பு. எருசலேமில் இருந்த ஆண்டவராகிய தேவனின் வணக்கத்துக்குரிய பாடல்களுக்கு முறையாக இசையமைக்கப்பட்டன. இவை யெகோவாகிய ஆண்டவரை துதிப்பதற்கான பாடல்கள் மட்டுமல்லாமல் இரக்கத்துக்காகவும் உதவிக்காகவும் கெஞ்சும் மன்றாட்டு விண்ணப்பங்களும் உறுதியான நம்பிக்கைக்குரிய சொற்றொடர்களும் இருந்தன. நன்றி செலுத்துதலும் களி கூறுதலும் உச்ச அளவிலான மகிழ்ச்சியை உணர்ச்சி உரைகளும் அவற்றில் ஏராளம் உள்ளன. இப்பாடல்களில் சில அன்புள்ள தயவையும் அவருடைய மகத்துவமான செயல்களையும் சித்தரிக்கும் சரித்திரத்தின் சுருக்கமாக உள்ளன. அவற்றில் தீர்க்க தரிசனங்களும் பொருந்தியிருக்கின்றன. இவற்றில் பல துல்லியமாக நிறைவேறியும் இருக்கின்றன. நன்மை அளிக்கும் பலப்படுத்தும் மிகுந்த போதனைகள் அப்பாடல்களில் அடங்கியுள்ளன. அவை யாவும் வாசகருடைய மனதை கவரும் மேன்மையான மொழியிலும் அடையாள மொழியிலும் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சங்கீதம் மிக நேர்த்தியாக தயாரிக்கப்பட்டு நமக்கு முன்பாக கவர்ந்தெழுக்கும் வண்ணம் பரிமாறப்பட்டிருக்கும் முதல் தரமான ஆவிக்குரிய விருந்தாக அமைகின்றது. இந்த புத்தகத்துக்கு தலைப்பின் கருத்து என்ன? சங்கீதத்தை எழுதியது யார் என்பவற்றை பார்க்கும்போது, எபிரேய பைபிளில் இந்த புத்தகம் சீபர் டெலிஹிம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் அர்த்தம் துதிகளின் புத்தகம் அல்லது வெறும் டெலிஹிம், அதாவது துதிகள் என்பதாகும். இந்த டெலிஹிம் என்பதன் பழமையான வடிவு சங்கீதம் 145 தலைப்பில் காணப்படும் ஒரு துதி அல்லது துதி பாட்டு என அர்த்தப்படுகிறது. இந்த புத்தகம் ஆண்டவருக்கு அளிக்கும் துதியை வலியுறுத்துவதால் துதிகள் என்ற பெயர் மிகவும் பொருத்தமே. சங்கீதம் என்ற இந்த தலைப்பு கிரேக்க மொழிபெயர்ப்பில் இருந்து வருகின்றது. அது சால்மோய் என்ற சொல்லை பயன்படுத்துகிறது. இது பக்கவாக்கிய இசையுடன் பாடல்களை குறிப்பிடுகிறது. கிறிஸ்தவ கிரேக்க வேதாகமத்தில் இந்த சொல் லூக்கா 20:42, அப்போஸ்தலர் 1:20 போன்ற பல இடங்களில் காணப்படுகிறது. சங்கீதம் என்பது கடவுளை துதிப்பதற்கும் வணங்குவதற்கும் பயன்படுத்தும் பரிசுத்த பாட்டு அல்லது கவிதையாகும். இந்த சங்கீதத்தில் பலவற்றிற்கு தலைப்புகள் முகவரைகள் உள்ளன. இவை பெரும்பாலும் எழுத்தாளரின் பெயரை குறிப்பிடுகின்றன. 73 தலைப்புகளில் இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடினவை தாவீதின் பெயர் காணப்படுகிறது. சாமுவேல் 23:1, 72, 95 ஆகிய சங்கீதங்கள் தாவீதால் எழுதப்பட்டவை. சங்கீதம் 23:1, சங்கீதம் 2, 72, 95 ஆகிய சங்கீதம் தாவீதால் எழுதப்பட்டன என்பது சந்தேகமே இல்லை. அப்போஸ்தலர் 4:25-76, சங்கீதம் 72:20, எபிரேயர் 4:7 ஆகியவையை பார்க்கலாம். மேலும் சங்கீதம் 9 மற்றும் 70 தொடர்ச்சியாக சங்கீதம் 10, 71 ஆகியவை தோன்றுகின்றன. ஆகவே அவையும் தாவீதால் இயற்றப்பட்டிருக்கலாம். 12 சங்கீதங்களை ஆசாப் இயற்றியதாக குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இது ஆசாப்பின் வீட்டு அறையை குறிக்க வேண்டும். ஏனென்றால் இவற்றில் சில ஆசாப்பின் நாளுக்கு பின்பற்ற சம்பவங்கள் சங்கீதம் 80, 1 நாளாகவும் 16:4, 5 எஸ்றா 2:41, 11 சங்கீதங்களை கோரோக்கின் குமார்கள் இயக்கியதாக நேரடியாக சொல்லப்படுகிறது. 1:4,
நாளாகமம் 6:31-38, 43ஆம் சங்கீதம், 42ஆம் சங்கீதம் தொடர்ச்சியாக தோன்றுகிறது. ஆகவே இதுவும் கோரோகின் குமாரர்கள் இயற்றியதாக கூறலாம். சங்கீதம் 88 தலைப்பு கோரோகின் புத்திரரை குறிப்பிடுவதோடு ஏமானம் அதை எழுதியதாக குறிப்பிடப்படுகிறது. ஏத்தானை எழுதியதாகவும் குறிப்பிடப்படுகிறது. 90வது சங்கீதத்தை மோசே இயற்றியதாக குறிப்பிடப்படுகிறது. 91ஆம் சங்கீதம் மோசேயினுடையதாக இருக்கலாம். சங்கீதம் 127 சாலோமனுடைய இருக்கலாம். 3-2 பகுதிக்கு மேற்பட்ட சங்கீதங்களை இவ்வாறு பல்வேறு எழுத்தாளர்கள் இயற்றியிருக்கிறார்கள். சங்கீத புத்தகம் பைபிளில் உள்ள புத்தகங்களில் பெரிய புத்தகம். 90, 126, 137 ஆகிய சங்கீதங்களை கவனிக்கும் போது சங்கீதம் நீண்ட காலமாக எழுதப்பட்டு வந்திருக்கிறது தெரிய வருகிறது. மோசே எழுதிய காலப்பகுதி கிறிஸ்துவுக்கு முன் 1513 1473 கொண்டு பாபிலோனில் இருந்து விடுதலை பெற்று மீண்டும் நிலைநாட்டப்படுவதற்கு பிற்பட்ட காலம் வரையான ஒருவேளை எஸ்ட்ராவின் நாள் வரையாக 537 முதல் 460 இருக்க வேண்டும். இவ்வாறு இதை எழுதுவதற்கு ஏறக்குள்ள 1000 ஆண்டுகள் எடுத்ததாக தெரிகிறது. ஆனால் இதில் உட்பட்டுள்ள சம்பவங்களின் காலப்பகுதி இன்னும் அதிகமானது. சிருஷ்டிப்பு காலத்திலிருந்து கடைசியாக இயற்றப்பட்ட சங்கீதத்தின் காலம் வரையாக ஆண்டவர் தனது ஊழியர்களுடனான செயல் தொடர்புகளை பற்றிய சரித்திரத்தை சுருக்கமாக இவை குறிப்பிடுகின்றன. சங்கீத புத்தகம் ஒழுங்கமைப்பை வழிகாட்டுகின்றது. என் கடவுளும் ராஜாவுமானவர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்லும் பவனி முன்னதாக பாடுவோம், பின்னராக நரம்பு வாத்தியங்களை வாசிப்போம், சுற்றிலும் தம்புரு வாசிக்கும் கன்னிகைகளும் நடந்தார்கள். சபைகளின் நடுவே ஆண்டவராகிய யெகோவாவின் கடவுளை சூத்தரிங்கள் என்று தாவீது குறிப்பிடுகின்றார்கள். சங்கீதம் 68, 24, 26 என்பன. எனவேதான் அடிக்கடி தலைப்பில் குறிப்பிடப்படும் பாடகர் தலைவன் என்ற சொற்றொடர்கள் அத்தோடு கூட கவிதை, இசை, பதங்கள் பலவற்றை காண்கின்றோம். சில தலைப்புகள் சங்கீதத்தின் உபயோகத்தை அல்லது நோக்கத்தை விளக்குகின்றன அல்லது இசைக்குரிய குறிப்புகளை அளிக்கின்றன. 6, 30, 38, 60, 88, 102, 102 ஆகிய சங்கீத தலைப்புகளை நீங்கள் பார்க்கலாம். 18, 51 ஆகிய சங்கீதங்கள் குறைந்தபட்சம் தாவீது 13 சங்கீதங்களாவது அவை இயற்றப்படுவதற்கு காரணமாக சம்பவங்கள் குறிப்பாக சுருக்கமாக கூறப்பட்டுள்ளன. சங்கீத புத்தகத்தில் 34 அதிகாரங்களுக்கு தலைப்புகளே இல்லை. வசனங்களில் 71 தடவை சேலா என்ற இந்த வார்த்தை சரியான முக்கியத்துவம் அறியப்படவில்லை. இந்த வார்த்தைக்கு சரியான முக்கியம் அறியப்படவில்லை. இருப்பினும் இசைக்குரிய அல்லது மீண்டும் பாடுவதை குறிக்கும் இசைப்பதம் என்று பொதுவாக எண்ணப்படுகின்றது. பாடும்போது இசைக்கும் போதும் மௌன தியானத்துக்காக இடைநிறுத்தத்தை குறிப்பிடுவது என்பதால் சிலர் கூறுகின்றார்கள். ஆகவே வாசிக்கையில் அந்த வார்த்தையை உச்சரிக்க வேண்டியதில்லை. பூர்வ காலங்கள் கொண்டு சங்கீத புத்தகம் பின்வரும் 5 புத்தகங்களாக அல்லது 5 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சங்கீதம் 1-49, சங்கீதம் 42-76, சங்கீதம் 73-89, சங்கீதம் 90-106, சங்கீதம் 107-150. தாவீது இந்த பாடல்கள் முதலில் தொகுத்திருக்க வேண்டும். சங்கீத புத்தகங்களை முழுவதுமாக தொகுப்பதற்கு ஆசாரியரோட மோசேயின் நியாய பிரமாணத்திலே அனுபவம் வாய்ந்த நகல் எழுதுவரான எஸ்ட்ராவியை ஆண்டவர் பயன்படுத்தினார். இது எக்ஸ்ட்ரா 7 பார்க்கலாம். சங்கீத வசனங்கள் சில ஒவ்வொரு பிரிவுகளில் மீண்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இப்புத்தகம் தொடர்ந்து படிப்படியாக தொகுக்கப்பட்டு வந்ததே இதற்கு காரணமாகும். உதாரணமாக சங்கீதம் 14-53, 40-13 70 57 108 ஒத்து பாருங்கள். இவை 5 பிரிவுகள் ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு துதி செலுத்துவதோடு அல்லது ஒரு புகழ் மாலையோடு முடிவடைகின்றன. இவற்றில் மக்களிடமிருந்து வரும் மறுமொழிகள் முதல் 4 உள்ளன. கடைசியில் 150 சங்கீதம் முழுவதுமே புகழ் மாலையாக இருக்கின்றது. சங்கீதத்தின் 9 அதிகாரங்கள் விசேஷமான நடையமைப்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது. முதல் எழுத்தில் இருந்து கடைசி எழுத்து அகர வரிசையில் வசனங்கள் அமைந்திருப்பதால் அகர வரிசை பாட்டு என்று அழைக்கப்படுகின்றது. சங்கீதம் 9, 10, 25, 34, 111, 112, 119, 145,
இந்த அமைப்பின் பாடலில் முதல் பந்தியின் முதல் அடிகள் எபிரேய மொழிகளின் வரிசையில் முதலான அல்பா அல்லது கேமா என்பது அல்பா பீட்டா கேமா என்பதோடு தொடங்குகிறது. அடுத்த அடிகள் இரண்டாவது பேத் என்பதோடு தொடங்குகிறது. இவ்வாறு எபிரேய எழுத்து வரிசையில் அல்லது ஏறக்குறைய எல்லா எழுத்துக்களையும் பயன்படுத்தி இயற்றப்பட்டிருக்கிறது. இது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள உதவியாக இருந்திருக்கலாம். ஆரிய பாடல்கள் சங்கீதம் 119 போன்ற அவ்வளவு நீளமான பாட்டை நினைவில் வைக்க வேண்டியிருப்பதை சற்று எண்ணி பாருங்கள். ஆண்டவருடைய பெயர் சங்கீதம் 96:11 கதற்குறையாக பாடலாக காணப்படுவது அக்கறைக்குரிய விஷயம். எபிரேயர்கள் இந்த வசனம் முதல் பாதியில் 4 வார்த்தைகள் இருக்கின்றன. இந்த வார்த்தைகள் சொற்றொடர்களின் முதல் எழுத்துக்கள் வலது புறத்திலிருந்து இடப்புறமாக வாசிக்க யெகோவா என்ற எபிரேய மெய் எழுத்துக்களின் 4 எழுத்துக்கள் கிடைக்கின்றன. எபிரேய வசனங்களில் இந்த பரிசுத்தமான உணர்ச்சி பொங்கும் கவிதைகள் உச்சரிப்பில் இசைந்திருப்பதில்லை. ஆனால் செய்யுள் அடிப்படையில் எழுதப்படுகிற மிக முடியாத அழகிய நடையில் எண்ணங்கள் ஒன்றுக்கொன்று இசைவாக தொடர்கின்றன. அவை நேரடியாக மனதோடும் இருதயத்தோடும் பேசுகின்றன. தெளிவான காட்சிகளை கண்முன் கொண்டு வருகின்றன. பொருள் அடக்கத்திலும் அது வெளிப்படும் தீவிர உணர்ச்சி விளைவுகளிலும் மிக ஆழ அகலங்கள் அதிசயமாக தாவீதின் அசாதாரண வாழ்க்கை அனுபவங்களை ஓரளவு இதற்கு காரணம். இவ்விய சங்கீதம் பலவற்றுக்கு பின்னணியாக அமைகின்றன. தாவீதை போல இந்த அளவுக்கு வித்தியாசப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் ஒரு சிலர். இடையனாக கோலியாத்துக்கு எதிரே தனியாக ஒரு போர் வீரராக, அரசு இசைக்கலைஞராக, உண்மையான நண்பர்களுக்கும் துரோகிகளுக்கும் மத்தியில் நாடு கடத்தப்பட்டவராக, அரசரும் வெற்றி வீரருமாக, தன் குடும்பத்துக்குள் பிரிவினைகளை நெருக்கப்பட்ட அன்புள்ள தகப்பனாக, மிக மோசமான பாவத்தின் கசப்பான விளைவுகள் இருமுறை அனுபவித்தராக வாழ்ந்தார். எனினும் எப்போதும் ஆண்டவரை உள்ளார்த்தோடு வணங்கி அவருடைய நியாய பிரமாணத்தை நேசித்து வராமல் இருந்தார். இத்தகைய பின்னணி இருந்ததால் சங்கீத புத்தகம் மனித உணர்ச்சி வேகம் முழுவதையும் வெளிப்படுத்தி காட்டுவதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டியதே இல்லை. எபிரேய கவிதைக்கு தனி சிறப்பித்த இசைவு பொருத்தங்களும் எதிர்நிலைகளும் அதன் வல்லமைக்கும் அழகுக்கும் மேலும் அழகு சேர்க்கின்றன. இதனை பார்க்கலாம். சங்கீதம் 1:6, 22:20, 42:1, 12, 121, 176, ஆரம்பத்தில் 3:4 போன்றவை பார்க்கலாம். யெகோவாவுக்கு துதிபாடு பழமையான இந்த பாடல்களின் நம்பகத்தன்மை பற்றியது என்ன? மற்ற வேதவங்கம் முழுமையாக ஒத்திசைப்பதால் நம்பகமானவை என்பதற்கு அத்தாட்சியாக உள்ளது. கிறிஸ்தவ கிரேக்க வேதாகமத்தின் எழுத்தாளர்கள் சங்கீத புத்தகத்திலிருந்து பல தடவை மேற்கோள்களை காட்டியிருக்கின்றனர். சங்கீதம் 5:9, சங்கீதம் 10:7, ரோமர் 3:14, சங்கீதம் 24:1, 1 கொரிந்தியர் 10:26, சங்கீதம் 50:14, சங்கீதம் 78:24, யோவான் 6:39, சங்கீதம் 102:25-27, எபிரேயர் 1:10, 2 கொரிந்தியர் 9:9. தனது கடைசி பாடலில் தாவீது பின்வருமாறு சொல்கிறார்: யெகோவாவின் ஆவியே என்னை கொண்டு பேசினது, அவருடைய வார்த்தை என் நாவின் மீது இருந்தது. சாமுவேல் அவரை அபிஷேகம் செய்த அந்நாளிலிருந்து இந்த ஆவியை அவர் மீது செயல்பட்டு வந்தது. 2 சாமுவேல் 23:2 ஆதாரங்கள். தீமோத்தேயு சொல்கிறது 1 சாமுவேல் 16:13. மேலும் அப்போஸ்தலர்கள் சங்கீதத்துக்கு மேற்கோள்கள் காட்டினார்கள். பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் என பேதுரு குறிப்பிட்டுள்ளார். மற்ற சங்கீத புத்தகத்தில் எடுக்கப்பட்ட மேற்கோள்களில் பலவற்றை எபிரேய புத்தகத்தை எழுதிய எழுத்தாளர் கடவுள் பேசிய வார்த்தைகளாக அல்லது பரிசுத்த ஆவியை கொண்டு உரைத்ததாக சொன்னார். அப்போஸ்தலர் 1:16, 4:26 போன்றவை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பகத்தன்மைக்கு பலமான நிரூபணமான உயிர்த்தெழுப்பப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்னதை பின்வருமாறு மேற்கோள் காட்டுகிறோம். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களில் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதாயிற்று. நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி வந்தவைகள் இவைகளே. யூதர்கள் தொகுத்திருந்த முறையிலும் அவர்களுக்கு நன்கு தெரிந்த முறையிலும் இயேசு அந்த முழு எபிரேய வேதாகமத்தை தொகுத்துரைத்தார். சங்கீதங்களில் அவர் குறிப்பிட்டது வேத வாக்கியங்களின் 3வது தொகுதி முழுவதையும்
இவற்றை ஹாதியோக்கியா அல்லது பரிசுத்த எழுத்துக்கள் என்று அழைத்தனர். இது சங்கீத புத்தகமே முதல் புத்தகம். ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னால் எம்மாவுக்கு போகும் வழியில் இருவரிடமும் இயேசுவே சொன்னதிலிருந்து இது உறுதி செய்யப்படுகின்றது. அப்போது அவர் வேத வாக்கியம் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லி இருப்பவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். லூக்கா 24:27-14 வரை கூறப்படுகின்றது. இது சங்கீதம் பற்றிய ஒரு முழுமையான விளக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.